ஹாய், வெல்கம் டு டிஆர்டி எலக்ட்ரிஷியன். இன்னைக்கு நம்ம இந்த சைட்டு எதுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா, டேங்க்கு மோட்டர்லாம் ஃபிட் பண்ணுறதுக்காக வந்து வரோம். கஸ்டமர் காலையிலேயே ஃபோன் பண்ணி எனக்கு இந்த வேலை முடிச்சு கொடுத்துருங்கப்பா, நான் கார்த்திகை மாதம்லாம் வீடு ஊற்றின போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து சம்பு தனி மோட்ரு, போர்வெல் தனி மோட்ரு இப்படிலாம் இருக்கக்கூடாது, டேங்குக்கு பார்த்து ஒரே மோட்டராக இருக்கணும், அது போல் ஒரு பிளான் கொடுப்பான்னு சொன்னேன். நானும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிராயிங் போட்டு, இதுதான் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு போட்ட ஒரு டிராயிங். கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கார்பரேஷன் தண்ணி, சம்பு தண்ணி, நாளைக்கு நம்ம போர்வெல் போட்டால் கூட அதுக்கு போகிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுங்க, எல்லாமே டேங்குக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி நம்ம ரெடி பண்ண ஒரு டிராயிங்கை ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அவங்க. அவர் இந்த டிராயிங் பார்த்துட்டு, இப்போ எனக்கு இதில் எதுவும் புரியல, எனக்கு நீங்கள் வந்து பைப் லைன் போட்டுருங்க, போட்டுன்னு சொல்லுங்கள், எனக்கு அப்போ தான் தெரியும் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி வந்து பிளான் வந்து கஸ்டமருக்கு புரிய போகிறதில்ல. சரி நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு. இதுதாங்க நம்ம போட்ட பைப் லைன்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கு தனி வால்வு தான் போட்டிருக்கு. என்ன ஒன்றா இதில் வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த வால்வில் ஆப்ரேட் பண்ண கொஞ்சம் நாள் ஆகும். அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கின்னு அதை ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும். அதுவே கொஞ்சம் அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதுக்கு எலக்ட்ரிஷியனை நம்ம என்ன பண்ணோம்னா, மேலே எழுதி ஊற்றணும் அவனுக்கு. இந்த வால்வு இதுக்கு தான், அந்த வால்வு அதுக்கு தான் சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுட்டோம்னா அவனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனி வால்வு தான் போட்டிருப்போம். இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். கஸ்டமர் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து லோக்கல் பொருள் எதுவும் போடாதீங்க, ஓரளவுக்கு பிராண்டட் இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்ட்டாரு. அதுக்காக நம்ம போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆனால் நம்ம இந்த வால்வுக்கு அந்த வால்வுக்கு வந்து கம்பல்சரி வந்து கேப் வைக்கணும். கேப் வச்சா நாளைக்கு நம்ம வால்வு ஆப்ரேட் பண்ண சொல்ல எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். நாளைக்கு இல்லை எனக்கு அந்த வால்வு போயிடுச்சு மாற்றணும் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படி வால்வு மாற்றுறதுக்கு எப்படியோ கட் பண்ணி தான் மாற்றுவோம். அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வச்சா நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைனா யூனியன் வாங்கி போட்டுக்கலாம் தான். யூனியன் போட்டால் கொஞ்சம் செலவு அதிகமாகும். யூனியன் போட்டால் எலக்ட்ரிஷியனுக்கு கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணுறதை விட்டு, நாளைக்கு வந்து யூனியன் போயிடுச்சு பால்வால் போயிடுச்சுன்னா யூனியன் ஃபுல் செட்டு மாத்திரா போல இருக்கும். இந்த மேலே இது எது வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி மோட்டர் சப்போஸ் தண்ணி எடுக்கலான்னா அது தண்ணி ஊற்றி எடுக்கிறதுக்காக. என்ஆர்வி போயிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஃபுட்பால் போயிட்டு இருந்தாலும் சரி, தண்ணி ஊற்றி எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரி இருக்கணும். அதில் நான் அதில் வந்து ஃபுட்பால் போடவும் மறந்துட்டுருக்கேன். இது வந்து நம்ம பக்கத்து பாத்ரூமில் வந்து காடி சின்ன பைப் வச்சுருக்கோம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக ட்ரைனேஜ் எல்லாம் போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. நாளைக்கு வந்து பிளான் மாறிச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்மள ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதாவது எதுக்கு இங்கே 3 வால்வு வச்சுருக்கோன்னா, இது வந்து கார்பரேஷன் வாட்டர் வந்து இங்கேருந்து டேங்கு ஏறத்துக்கு மறுபடியும் இதுலேருந்து சம்புக்கு பார்த்தவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இங்கே ஒரு வால்வு. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்புலேருந்து ரிட்டர்ன் சம்புலேருந்து வலிச்சு டேங்குக்கு தள்ளுறதுக்காக இந்த வால்வு வச்சிருக்கோம். இது வந்து சம்புக்கு தள்ளுறதுக்கு, கார்பரேஷன் வாட்டர் வந்து வலிச்சு சம்புக்கு தள்ளுறதுக்கு இங்க ஒரு வால்வு வச்சிருக்கோம். அது விட்டீங்கன்னா செக்ஷன்ல ஒரு வால்வு ஒன்று வச்சிருப்போம். எனக்கு வேணாம், எனக்கு வந்து கார்பரேஷன் வாட்டர் வந்து சம்புக்கு போனோம்னா அதை க்ளோஸ் பண்ணிட்டு சம்புக்கு ஏற்றிக்கலாம் தண்ணி. இந்த வால்வு ஓப்பன் பண்ணிட்டு இது க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்பரேஷன் வாட்டர் டேங்க்கு ஏறும். இது க்ளோஸ் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுல இருந்து சம்புல இருந்து டேங்க்கு ஏறத்துக்கு. ஓகேவா? மறுபடியும் நான் சரிங்க இதை ஆஃப் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்றேங்க. இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்புகள் இருந்து கார்பரேஷன் வாட்டர் இங்க இருந்து போயிட்டு டெலிவரி சம்புல ஊத்துறதுக்கு. இது கஸ்டமருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வால்வு செக் பண்ணிங்க. 1-2 முறையாக செக் பண்ணுங்க, தப்பு இல்லை. வால்வு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மோட்டர் போகணும். எப்பவுமே வால்வு செக் பண்ணிட்டு மோட்டர் போடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு நீங்கள் வால்வு செக் பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக பைப் டேமேஜ் ஆகிடும். அதனால வால்வு செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ப்ரொஃபைல் லைட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு என் வேலையை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.